அப்புறம் வரேன். இப்ப இதை கேட்டுக்க, இந்த வேளாண்மை கேட்டுக்க. இப்ப இந்த மாடு அங்க என்ன பண்றோம், இயற்கை உரக்கிடங்கு இருக்குல்ல, அதுல இருந்து பயோகேஸ் தயாரிக்கிறோம். மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன் எல்லாம் கொஞ்சிக்கணும். பூமி தாயின் ஈரக்கொலை நோண்டல. இவங்கள மாதிரி 1000 அடி 500 அடிக்கு போய் கீழே போய் மீத்தேன் எத்தனை எடுக்கல. பயோகேஸ் அந்த மக்கிய ஆடு மாட்டு கழிவுகள் இருந்து தயாரிக்கிறோம். எப்படி தயாரிப்பான்னு அங்கே பாரு, மயிலாடுதுறையில் என் தம்பியே ஒருத்தன் ஆடு மாட்டு கழிவு மனித கழிவை சேர்த்து அவன் பயோகேஸ் தயாரிச்சு அம்மாவுக்கு சிலிண்டர்ல கொடுக்குறான், மோட்டர் பைக்கப்பட்டு ஓட்டுறான். பாரு, வீட்டுக்கு மின்சாரம் தயாரிச்சு கொடுக்குறான். ஒரு தம்பி வீட்டில், நான் நாட்டில் செய்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர், தட்ஸ் ஆல். சிங்கப்பூர் இதே ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுக்குது. எங்க எடுக்குது? இதே ஹைட்ரோ கார்பன் பயோகேஸ் எடுக்குது மக்கிய மரக்கழிவுல. நான் ஆடு மாட்டு கழிவு, கோழி கழிவு, இலைதலை குப்பை அதுல இருந்து எடுக்கிறேன். நீங்க உங்களுக்கு நம்பிக்கை வரல பாருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஆண்டுக்கு ஒரு ஆடு மாட்டு சாணத்தை சேர்த்து வச்சு நிலத்துல கொண்டு உரமா கொட்டிட்டு வருவோம். திடீர்னு குப்புக்குன்னு தீ பிடிக்கும். ஐயோ, கொல்லிவாய் பிசாசும்பா நம்ம கிராமத்துல. அது கொல்லிவாலின்னு பேர், அதுக்கு பேரு. அந்த குப்பையில எரிவாயு கிளம்புது, அது தீ பிடிச்சிக்குது. அந்த கேஸை தான் நம்ம எடுக்கணும்ன்றோம். அப்ப அந்த குப்பை கிடங்குல தயாரிக்கணும். அப்படின்னா எத்தனை பேருக்கு வேலை வருதுன்னு பாரு. இது அப்படி கணக்கிட்டே வா.